இனம் கூவுது பார் உயிரென்னும் பறவையினம் கரைந்தாலும் கூவினாலும் தேவனையே அவர் துதிக்கின்றன. கரைந்தாலும் கூவினாலும் தேவனையே அவர் துதிக்கின்றன. தம்பி தங்கையே நீ தேவனையே தினம் துதிப்பாயா. தம்பி தங்கையே நீ தேவனையே தினம் துதிப்பாயா. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் அவர் உந்தன் துதிகளை ஏற்றுக்கொள்வார். துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் அவர் உந்தன் துதிகளை ஏற்றுக்கொள்வார். மோசே கற்பாறையை அடிக்கிறார். ஒவ்வொரு வருஷமாக கடந்து சென்று கொண்டிருக்கிறது. 10 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம், 39 வருஷம் கடந்து சென்று விடுகிறது. இஸ்ரவேலர் இன்னும் வனாந்தரத்தில் இருக்கிறார்கள். என்றாலும் இத்தனை வருஷங்களாக கர்த்தர் தம் ஜனத்தை காத்து வந்திருக்கிறார். மன்னாவை கொடுத்து அவர்களை போஷித்திருக்கிறார். பகலில் தூண் போன்ற மேகத்தை கொண்டும் இரவில் தூண் போன்ற நெருப்பை கொண்டும் அவர்களை வழிநடத்தி இருக்கிறார். அது மட்டுமல்ல, இத்தனை வருஷங்களில் அவர்களுடைய உடைகள் கிழிந்து போகவே இல்லை, அவர்களுடைய பாதங்களும் வீங்கி போகவில்லை. எகிப்தை விட்டு வந்ததிலிருந்து கணக்கிட்டால் இது 40வது வருஷத்தின் முதல் மாதம். இஸ்ரவேலர் மறுபடியும் காதேசில் கூடாரம் போட்டு தங்குகிறார்கள். ஏறக்குறைய 40 ஆண்டுகளுக்கு முன் கானான் தேசத்தை வேவு பார்க்க 12 வேவுக்காரர்கள் அனுப்பப்பட்ட போது இஸ்ரவேலர் இந்த இடத்தில் தான் இருந்தார்கள். மோசேயின் அக்கா மிரியாம் காதேசில் இறந்து விடுகிறார். முன்பு போலவே இங்கேயும் ஒரு பிரச்சனை எழும்புகிறது. ஜனங்களுக்கு தண்ணீர் கிடைக்கவில்லை. எனவே அவர்கள் மோசேயிடம், நாங்கள் செத்து போயிருந்தால் எவ்வளவோ நன்றாய் இருந்திருக்கும். எகிப்திலிருந்து இந்த பயங்கரமான இடத்திற்கு எங்களை ஏன் கொண்டு வந்தீர்? இங்கு ஒன்றுமே இல்லை, தானியமும் இல்லை, அத்தி பழங்களும் இல்லை, திராட்சை பழங்களும் இல்லை, மாதுளம் பழங்களும் இல்லை, குடிப்பதற்கு தண்ணீர் கூட இல்லை என்று முறுமுறுக்கிறார்கள். மோசேயும் ஆரோனும் இதை குறித்து விண்ணப்பம் செய்ய ஆசரிப்பு கூடாரத்திற்கு போகும் பொழுது கர்த்தர், இந்த ஜனங்களை ஒன்றாக கூடி வர செய், பின்பு அவர்கள் எல்லோருக்கும் முன்பு அங்கே இருக்கிற கன்மலையை பார்த்து பேசு, அப்பொழுது ஜனங்களுக்கும் அவர்களுடைய எல்லா மிருகங்களுக்கும் போதுமான தண்ணீர் அதிலிருந்து வரும் என்று மோசேயிடம் சொல்கிறார். அதனால் மோசே ஜனங்களை கூடிவர செய்து, கலகக்காரரே கேளுங்கள், உங்களுக்கு இந்த கன்மலையிலிருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமே என்று சொல்லுகிறார். பின்பு மோசே ஒரு கோலினால் அந்த கன்மலையை 2 முறை அடிக்கிறார். அந்த கன்மலையிலிருந்து பெரும் ஓடையாக தண்ணீர் பீச்சி அடிக்கிறது. எல்லா ஜனங்களுக்கும் மிருகங்களுக்கும் குடிப்பதற்கு போதிய தண்ணீர் கிடைக்கிறது. ஆனால் மோசேயும் ஆரோனையும் பார்த்து கர்த்தர் கோபப்படுகிறார்.
ஏன் தெரியுமா? ஏனென்றால் மோசேயும் ஆரோனையும் அந்த கன்மலையை பார்த்து பேசும்படி கர்த்தர் சொன்னார். ஆனால் மோசே ஒரு கோலின் அந்த கன்மலையை 2 முறை அடிக்கிறார். தேவனுடைய வார்த்தையை மீறினார்கள். அதனால் அவர்களை தண்டிக்கப் போவதாக கர்த்தர் சொல்கிறார். நீங்கள் கானான் தேசத்திற்குள் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று அவர் சொல்கிறார். சீக்கிரத்தில் இஸ்ரவேலர் காதேசை விட்டு செல்கிறார். கொஞ்ச காலத்திற்கு பின் ஓர் என்ற மலைக்கு வந்து சேருகிறார்கள். இங்கே மலை உச்சியில் ஆரோன் இறந்து விடுகிறார். அப்பொழுது அவருக்கு வயது 123. இஸ்ரவேலர் மிகவும் விசனப்படுகிறார்கள். 30 நாட்கள் அவருக்காக ஜனங்கள் எல்லோரும் அழுகிறார்கள். ஆரோனுடைய மகன் எலேயாசர் இஸ்ரவேல் ஜனத்தின் அடுத்த பிரதான ஆசாரி ஆகிறார். ஆமென்.